துபாயில இருந்து எங்க அண்ணனுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்து எங்க அண்ணனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு படிச்சு பொருளாதாரத்துல மேல போய் வெளிநாடு வரைக்கும் போய் சம்பாரிச்சு ஒரு ஓட்டு போடுறதுக்காக வெளிநாட்டுல இருந்து இங்க வரைக்கும் வராங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குனது திமுக. இந்த பெரும்பான்மை மதவெறியிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கடைசி அரணாக நான் ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்க்கிறேன். மே 4 பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, மாசா டயலாக் பேசுறதுலாம் அரசியல் கிடையாது. அரசியல் கிளம்புறது வேறன்னு சொல்லி இளைஞர்கள் இப்பதான் அரசியல் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்களே புரிஞ்சுவாங்க இது அரசியல். அக்கா பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் படித்து பொருளாதாரத்தில் முன்னேறி வெளிநாட்டு போயிட்டு ஒரு ஓட்டு போட கொஞ்சம் வராங்க. அதுக்கு காரணம் இவங்க தான் சொல்கிறாங்க. அதாவது அக்கால் ஒன்று புரியல நினைக்கிறேன். இங்கே எல்லாரும் படித்தவங்க தான், ஆனால் பொருளாதாரம் முன்னேறினா இதுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இங்கே யாரும் இங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு திண்டாடி வேறு வழியே இல்லாமல் போனவங்க இவங்க எல்லாரும். அதாவது இவங்க யாருமே இஷ்டப்பட்டு போகலை, கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லாமல் போயிருக்காங்க. அக்கா சொல்லிய மாதிரி டிவி கேக்கு மே 4 பிரிய வரும் வச்சுப்போமே. அக்காளுக்கு என்ன பிரிய வரும்னா, இது வரைக்கும் போர்ட்ஸ் கேட்ஸ் மட்டும் 24,018 பதிவாயிருக்கு. 2021 25 வரைக்கும் கற்பழிப்பு கேஸு 2136 பதிவாயிருக்கு. இது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நடக்கலாம் அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும்.